அஹ்மத் அல் மக்ரிபி அப்படிங்கிற பிராண்டோட ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இது மர்ஜ். இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து ஜென்ரலி மென் அண்ட் உமன் தான். இது எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். இது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸ்வீட் நோட்ஸ் தான் அதிகமாக வரும். அதாவது மெயின் காஸ்ட்டில் ஸ்வீட் தான் அதிகமாக இருக்கும். பட் ஸ்வீட் இருந்தாலும் ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதான் முக்கியமானது. ஏன்னா மர்ஜை வந்து குறிப்பாக இந்த மர்ஜில் பார்த்தீங்கன்னா, மர்ஜில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸாக நிறையா இது இருக்குது. பட் ஆனால் அதிகமான நோட்ஸ் உள்ள ஒரு ஃப்ராக்ரன்ஸ். இப்போது இதில் ஸ்வீட் நோட்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயலட் நோட்ஸு, மஸ்க்கு, பியர்லாம் இருக்கும். அதோட பேஸில் அகர்வுட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது ஊது இருக்குது. அப்புறம் ஒரு மாதிரியான நிறையா ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜெஃப்ரான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சினமன் இருக்கும், வெட்டி வேர்லாம் இருக்கும். அப்புறம் குறிப்பாக நட்மெக், பெர்கமோட்டு, எலிமி அப்படிங்கிற ஸ்வீட் நோட்ஸ் இருக்கும். ஹனி இருக்கும். ஹனியுடைய கான்சன்ட்ரேஷன் இதில் இருக்கும். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா, அஹ்மத் அல் மக்ரிபியில் வந்து ரொம்ப லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு பர்ஃப்யூம் தான் இது. 2023 லான்ச் ஆச்சு. இதோட மெயின் அக்காட்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உட்டி தான் சொல்கிறாங்க. உட்டி ஆம்பர் அதோட ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உட்டியாக இருக்கும், ஆம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குது. ஓப்பனில் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. உட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் நோட்ஸ்க்கு அப்புறம் உட்டியாக இருக்கும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளோரில் அனிமேலிக் வார்ம் ஸ்பைசி ஸ்வீட் ஊது இதெல்லாம் கொஞ்சம் மிடிலாக இருக்கும். மஸ்கி ஹனி லெதர் வந்து ரிசல்ட்டில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், ரிசல்ட்டாக இருக்கும். இதில் நோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து ஊது இருக்குது, ஹனி இருக்குது, பிங்க் பெப்பர் இருக்குது, மேண்டரின் இருக்குது, மேண்டரின் ஆரஞ்சு பெர்கமோட் இருக்குது. அப்போ சிட்ரஸும் இருக்குது, ஆனால் சிட்ரஸ் வந்து டவுனில் தான் இருக்கும். நட்மெக் இருக்குது, எலிமி இருக்குது, பிங்க் பெப்பர் இருக்குது. அப்புறம் மிடில் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் இருக்குது, சினமன் இருக்குது, ஒரு உட்டி நோட்ஸ் இருக்குது, காஷ்மீரி வுட் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஜெஃப்ரான் இருக்குது, ஆரஞ்சு பிளாசம் இருக்குது, ஆரஞ்சு சிட்ரஸ் இல்லை, ஆரஞ்சு பிளாசம் இருக்குது. அப்புறமா ஜாஸ்மின் இருக்குது, பச்சோலி இருக்குது. அப்புறம் பேஸில் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி இருக்குது, ராஸ்பெரி ஃப்ரூட் இருக்குது, சாண்டல்வுட் இருக்குது, மஸ்க் இருக்குது, ஆக்மோஸ் இருக்குது, பியருங்கிற ஃப்ரூட் இருக்குது, ஆம்பர் இருக்குது, வயலட் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். பேஸில் லெதர் இருக்குது, ஜெஃப்ரான் இதுலேயும் இருக்குது, பேஸ்லேயும் இருக்குது, ஆம்பர் கிரீஸ் இருக்குது, ஊது இருக்குது. இதை ஒரு ஊது ஃப்ராக்ரன்ஸ்னே சொல்லிடலாம். பட் ஆனால் சொல்லவும் முடியாதுங்கிறது உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓப்பனில் அந்த அந்த ஊதுடைய அந்த இது வந்து அவ்வளோ தெரியாது. அதனால் இது ஊதுன்னு சொல்ல முடியாது. பட் ரிசல்ட்டில் இது புதுசுனால இன்னும் நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்துட்டு கஸ்டமருடைய ரிவ்யூ பார்த்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இப்போ கூட நல்லா போயிட்டுருக்கு. ஒரு ஃபஸ்ட் பேட்ச் வித்துட்டோம். இப்போ செகண்ட் பேட்ச் வந்திருக்கு. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் ரிவ்யூ போடுறேன்.